நான் திரு அரவிந்தன் போறேன். திரு அரவிந்தன், தனி நபரை முன்னிலைப்படுத்துறார். நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். தேர்தலில் யாரை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னா திரு ஸ்டாலினை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்றார். கட்சிகள், அரசு, கூட்டணி, சித்தாந்தம் இந்த எந்த வரையறைக்குள்ளேயுமே வராம தன்னை தமிழ்நாடாகவும் முதல்வரை எதிரியாகவும் சித்தரிப்பதுங்கிறது தேர்தலில் அவருக்கு லாபம் கொடுக்கும்னு நம்புறாரா திரு விஜய்? முதல்ல இப்ப நடக்கிறது வார் ஆஃப் நரேட்டிவ். இப்ப டிஎம்கேல எங்களுக்கும் என்டிஏதான் போட்டி அப்படின்ட்டு அது ஒரு விதமான நரேட்டிவ். அதாவது இப்போ செந்தில் வெளியுள்ள காரணம் சொன்னா இல்லையா, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தமிழக சராசரி குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக தன்னை முன்னிறுத்து தமிழர்களுடைய உரிமைகள், தமிழர்களுடைய அடிப்படையான தேவைகள், இதற்கு ஒன்றிய அரசு வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், இதை முன்னிறுத்தி பாஜக இருப்பாங்க. இது தமிழ்நாட்டுல மிகவும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய, செல்லுபடியாகக்கூடிய ஒரு வாதம். இது டிஎம்கேக்கு ரொம்ப கன்வீனியன்டான, ஓரளவுக்கு டைம் டெஸ்டட், ஓரளவுக்கு கேரண்டியான ஒரு நரேட்டிவ். அது எங்களுக்கும் என்டிஏக்கும், எங்களுக்கும் பிஜேபிக்கும் அப்படின்றத அப்படி முன்னிறுத்தும் போது அங்க தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவா டிஎம்கே மாறுது. அந்த இடத்துல ஏடிஎம்கே, எடப்பாடி, மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சமா போகுது. இல்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு இது மட்டும் ஒரு குறுக்கீடு, நீங்க அதை சேர்த்தே கூட பதில்ல சொல்லு. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் பேசுறதோ, திமுக பேசுறதோ, திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள் பேசுறதோ, தமிழ்நாடுங்கிறத மக்கள் அப்படிங்கிற அந்த வடிவத்துக்குள்ள கொண்டு வராங்க, அந்த உருவகத்துக்குள்ள கொண்டு வராங்க. திமுகக்குள்ள கொண்டு வரல, ஸ்டாலினுக்குள்ள கொண்டு வரல. ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகள் அப்படின்னு எல்லா மக்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவாக அங்க தமிழ்நாடுங்கிறத முன்னிலைப்படுத்துறாங்க. திரு விஜய் தமிழ்நாடுங்கிறதே விஜய் தான் தமிழ்நாடு, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு அந்த தனிநபர் முன்னிலைப்படுத்துத செய்யறார். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல, வேறுபாடு இருக்கு. நான் வரேன். அதாவது திமுகவுடைய நரேட்டிவ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டான, ஒரு கேரண்டீடான ஒரு பொசிஷனிங்க கொடுக்கு. அவங்க எதை எதிர்க்கும் போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடுது அப்படின்றத பார்த்து கரெக்டா ஜாயின் ஆகிட்டு. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதாக அவர் தமிழ்நாட்டுல யார் இப்ப பெரிய சக்தி, யார் எதிர்க்க வேண்டிய சக்தியோ அதுக்கு நேர் எதிர்க்க தன்னை கொண்டு நிறுத்துறது மூலமா நாங்களா அவங்களா, நானா அவரா அப்படின்றது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது புதுசு இல்லை. இந்திராவே இந்தியா அப்படின்றது அவங்க முன்வைத்த கோஷம். இது மட்டும் இல்ல, கூட்டணியில இருந்தபோது நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருகிறது கருணாநிதி ஒரு கோஷம் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மட்டும் இல்ல, ரொம்ப மெச்சூரான ஜனநாயகம் பார்க்கப்படக்கூடிய அமெரிக்கால, அதாவது இந்தியாவை விட அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிபர் தேர்தல் ஒரு தனிநபருடைய இமேஜையும் தனிநபர் மேல மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் நடக்குது. ஒபாமா, பைடன், ட்ரம்ப், கிளின்டன் இந்த மாதிரி தனிநபர்கள் முனைப்பு தர்றாங்க. ஆக தனிநபர்கள் முனைப்பு பெறுவது அரசியல்ல புதுசு இல்ல. இப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா தனக்கு கன்வீனியன்டான ஒரு பொசிஷனிங்க, தனக்கு கன்வீனியன்டான ஒரு நேரடியாக செட் பண்றாரு. அதாவது அவரு எப்படி ஸ்டாலின் ஏடிஎம்கே பேரை கூட சொல்லாம என்டிஏ அல்லது ஒன்றிய அரசை எதிரியா முன்னிறுத்துறாரோ, அதே மாதிரி இவரு என்டிஏ இல்லாம, ஏடிஎம்கே இல்லாம, மற்ற எந்த கட்சி இல்லாம நேர டிஎம்கே தான் எதிரி, நாங்க 2 பேர் தான் சண்டை போடுறோம், மத்தவங்க யாருமே இங்க இல்ல, மத்தவங்க எதுக்கு நீங்க வாண்டடா வண்டியில ஏறுறீங்கன்னு வேற கேட்கறது. அப்படின்னா தளத்துல நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம் அப்படின்ற இது எம்ஜிஆருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எம்ஜிஆர் என்ன பண்ணு, எம்ஜிஆருக்கு அரசியல் அனுபவம் இருக்கலாம், அவருக்கு கட்டமைப்பு இருந்தது, அவருக்கு எத்தனை அனுபவத்தில் இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா 234 தொகுதியிலையும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் போட்டியிடுறாங்க, எல்லா தொகுதியிலையும் கருணாநிதிக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அதுல தனிநபர் ஜெயலலிதாவும் அதான சொன்னாங்க, கருணாநிதி ஜெயலலிதாவும் அப்படிதான் சொன்னாங்க, கருணாநிதி அதே. ஆமா, அதே அப்புறம் மோடியால் ஐடியான்றதை வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது என்னன்னா தனிநபர் பாப்புலாரிட்டி, தனிநபர் வசீகரம் வரும்போது அது தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்றது இல்ல. அது 234 தொகுதிகளிலையும் நானே போட்டியிடுவதாக, நானே வேட்பாளர் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்கிறது தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்னையே நீங்க தமிழ்நாடா பார்க்கணும், நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு எங்கேயாவது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல கருணாநிதியோ இது வரைக்கும் யாராவது அப்படி பேசி இருக்கிறாங்களா? இல்ல, பேசினது இல்ல. அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அப்படி சொல்லும் போது அவங்க கட்சி கொள்கை
செயல் திட்டம் அப்படின்னு வரும்போது திமுக அதிமுகவுக்கு அறிவிக்கப்பட்ட கொள்கைகள்ல செயல் திட்டங்கள்ல இதுல வந்து பெரிய அறிவிக்கப்பட்ட நான் சொல்றேன் நடைமுறையில நம்ம போன இதுல பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ எங்க வித்தியாசம் வருது? நானா அவரை அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை முன்னெடுக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறேன். நான் அதுதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன். அடுத்து வர நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல ஆளுமைகளுக்கு இடையிலான தேர்தல் தான் அது இல்ல. இப்போ என்ன அசிங்கமா பேசுறீங்களா, அது மக்களை அசிங்கமா பேசுறது. நீங்க விஜய் மேல அவதூறு பண்றீங்களா, அது மக்களை அவதூறு பண்ற மாதிரி. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்களா, அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்கன்னு. நான் தான் மக்கள், மக்கள் தான் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்ன்னு பேசுறது இருக்குல்ல, அது மாதிரி இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்த எந்த மாபெரும் அரசியல் தலைவர்கள் யாரும் அப்படி முன்னிலைப்படுத்தினதே இல்லையேன்னு கேட்கிறேன். புதிய நரேட்டிவா இருக்கான்னு கேட்கிறேன். விஜய் கண்டிப்பா வந்து புது நரேட்டிவ், அந்த தனிநபர் நிறுத்த நரேட்டிவ் அடுத்த கட்டம்னு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்ல விரும்புறாரு, தன்னை எப்படி முன்னெடுத்து விரும்புறாருன்னா, நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதின்னு சொல்ல விரும்புறாரு. இதன் மூலமாக அவர் வந்து இப்படி சொல்லி தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அவர் வந்து முன்னெடுத்து விரும்புறாரு. மற்ற யாருமே கணக்கு இல்லை, நான் தான் நிற்கிறேன், ஸ்டாலினுக்கு எதிராக நான் தான் நிற்கிறேன் அப்படின்றத காட்டுறாரு. அது அவரோட விருப்பம். அந்த விருப்பம் சார்ந்து அவர் இந்த நரேட்டிவை செட் பண்றாரு. அதுவே தன்னோட ஸ்ட்ராட்டஜியா முன்வைக்கிறாரு. அவர் சொல்ற கொள்கைகள் பாருங்க, தத்தொழில் அது எதுவுமே ஒண்ணு புதுசு கிடையாது. அதுல வந்து அவர் புதுசா சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றதுக்கு என்னன்னா, நான் தமிழ்நாடு, நான் தூய சக்தி, அவர் தீய சக்தி, எனக்கு ஓட்டு போடுங்க. திரும்ப 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 அதான் சொல்றாரு. சொல்றது மூலமா அவருடைய ஆதரவு தளத்தை வந்து பெருக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு படிக்கணும்ன்றது பொறுத்து பார்க்கலாம். அதனாலதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. செந்தில் குறுக்கிட்டாரு. ஒரு சின்ன குறுக்கிட்டு தான். இது புது ஸ்ட்ராட்டஜியா நீங்க இது ரொம்ப பழைய ஸ்ட்ராட்டஜி. இது யாரோட ஸ்ட்ராட்டஜினா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க மோடியை நோக்கி பாஜகவை நோக்கி ஏதாவது கேள்வி வச்சீங்கன்னா அது பாஜகவை நோக்கிய கேள்வி அவங்க அட்ரஸ் பண்ணதே இல்லை. இந்த தேசத்திற்கு எதிரான கேள்வியுமாங்க. அந்த கேள்வி வைப்பவர்களை தேச விரோதிகள்மாங்க, தேச துரோகிகள்மாங்க. நம்ம கேள்வி யாரை நோக்கி கேட்டுப்போம், ஆட்சி கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி தான் நம்ம அந்த கேள்வி வச்சிருப்போம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் யார் இப்ப ஃபாலோ பண்றா, விஜய் ஃபாலோ பண்றா. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொழுது அவர் வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளாக பெரியாரையும் அண்ணாவையும் சொல்றாரு, காமராஜரையும். ஆனால் பெரியாரை இன்னைக்கு எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார், அண்ணாவை எவ்வளவு காத்திரமான விமர்சக வார்த்தைகளா இன்னைக்கு பேசும்போது விமர்சிச்சார்ல, நீங்க பாத்தீங்களா சார்? காமராஜர் பெரியாரையும் அண்ணாவையும் இன்னைக்கு கடுமையா திட்டினாரு. அவரு கடுஞ்சொற்களால் பேசினார்ல விஜய். பெரியார், காமராஜர், அண்ணா மாடல் தான் சூப்பர் ஸ்டார் மாடல். திட்டின வீடியோ நீங்க பாக்கலையா சார்? திமுக எவ்வளவு திட்டினாரு. திமுக திட்டுறதுங்கிறது பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி தானே. இப்ப அவரை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, அப்ப திமுக திட்டினா பெரியாரையும் அண்ணாவையும் திட்டுற மாதிரி சொல்லலாமா? அப்படி எதையாவது சொல்லு. அதான் சொன்னா அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு தெரியல, யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு கொண்டு வந்து இங்க வாசிச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாரு. அரவிந்தன் சார் சொல்லுங்க. இப்போ அதான் விஜய் வந்து தனக்கு கன்வீனியன்டான ஒரு நரேட்டிவ் முன் வைக்கிறாருங்க. அது தனக்கு பலன் அடிக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி இது வந்து மோடின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்திரா காந்தியே ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவே இந்தியா. இந்திரா காந்தி வந்து தனக்கு ஒரு ஆபத்து வந்த போது நாட்டுக்கே ஆபத்து வந்ததா சொல்லி எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்றாங்க. அவங்க வந்த ஆபத்து வந்து அவங்களுக்கு தான். போராட்டம் அவங்களை எதிர்த்து நடக்குது. அவங்களுக்கு எதிராக ஒரு அழகான தீர்ப்பு வருது. மக்கள் போராட்டம் நடக்குது. அது வந்து யதார்த்தத்தோடு பொருந்தி போதான்னு கேட்கிறேன். நரேட்டிவ் செட் பண்றது பிரச்சனை இல்ல, யதார்த்தத்தோடு பொருந்தி போதா? 15%, 20%, 25, 30, அவங்க கட்சிக்காரங்களே 41% வரைக்கும் இப்ப சொல்றாங்கன்னா, மீதி இருக்கிற 59% மக்கள் விஜய்க்கு வாக்களிக்க போறதில்லைங்கிறது அவங்களே ஒப்புக்கொள்வதாக தான் அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிம்பமாக தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரான்னு தான். சாமிநாதன் சுருக்கமா. ஆமா, இப்ப பாருங்க, அவங்க மேடையிலே பாருங்க, அந்த மேடையிலே வந்து அது விஜய்ன்ற தனிநபருடைய கட்சி, அந்த தனிநபர் வசீகரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சின்றது அந்த மேடையில அந்த கூட்டம் நடக்கிற கட்சியே தெரியுது. அதான் ஒரு இன்னைக்கு பகிரங்கமா வெளிப்படையா எல்லா கட்சியும் அப்படிதானே, எல்லா கட்சியும் தனிநபர் ஆளுமை தானா இவ்வளவு நாள் இருக்கு. சாமிநாதன் சொல்லுங்க. அந்த கட்சியில இல்ல சார், அதாவது சார், கடந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்ட போது, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யுங்க, எங்க மக்களை விட்டுருங்க, மக்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற துணியில பேசினாரு. இன்னைக்கு என்ன செஞ்சாலே அது மக்களை செஞ்ச மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற துணியில பேசுறாரு. அப்ப தான் வேற மக்கள் வேற இல்லங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. ஒன்று
இன்னொன்று திமுக தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, மோடி அந்த டெல்லி அரசியல் என்கிற ஒரு களத்தை முன்வைக்கிற பொழுது இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஸ்டாலின் எதிர்ப்பு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியே போதும், திமுக வெர்சஸ் டிவிகே களத்தை மாத்திலாம் நினைக்கிறாங்க. அவங்க டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி களத்தை செட் பண்றது வரை இவர்களும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அந்த இரண்டு துருவ அரசியல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி விஜய் நகர்த்துறார். பட் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக பாஜக எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்பு விஜய் தீவிரமாக செலுத்தாத வரையில அது சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு புரியாமல் அரசியல்.